தங்கவேலா, அவருக்கு என்னாச்சு? நான் பண்ண பாவண்டா. என்ன பாக்குறதுக்கு அந்த கடவுளுக்கு கூட விருப்பம் இல்லை. ஏன் மாமா இப்படி பேசுறீங்க? ஏன் கடவுள் கை விட்டுட்டாருன்னு நினைக்கிறீங்க? இங்க பாருங்க, உங்க பிரச்சனையை தீர்த்துட்டாருன்னு நினைங்க. மருந்து டப்பாவை காணும். கடைசியா யார்கிட்ட கொடுத்த? அனு. அனு 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 இன்னைக்கு கோயிலுக்கு போன மாதிரி தான். ஃபேக்டரி போகலையா நீங்க? இன்னைக்கு ப்ரொடக்ஷன் யூனிட்ட ஷிஃப்ட் பண்ணிட்டேன். சரி, என்ன கீழ இறக்கி விடுங்க. ஏய், கம்முனு இரு. இறக்கி விடுங்க. அனு. ஐயோ அத்தை. ஏய் அனு. தோறக்காத. நான் தாப்பாலே போடல. ஐயோ. அனு. அத்தை. என்னத்த? அந்த மருந்து டப்பாவை எங்க வச்ச? மாமா டிரால தான் இருக்கு. அங்க இல்லம்மா. அங்க தான் இருக்கு. ஆமா, என்ன இன்னும் தலையில ஈரமாவே அது இருக்கு? திரும்ப குளிச்சேன் அத்தை. பாத்துமா, அடிக்கடி குளிச்சினா ஜலதோஷம் பிடிக்கும். தப்பா போட மாட்டேன். மறுபடியும் எதுக்கு தாப்பா போடுறீங்க? ஐயோ, என்ன பண்றீங்க? விடுங்க, உங்க அம்மா நம்மள பாத்துட்டாங்க. அதெல்லாம் பாத்துக்க மாட்டாங்க. என்ன பாத்துக்க மாட்டாங்க? தோ இந்த கண்ணாடியில நல்லா தெரிஞ்சிருப்பீங்க. அது நீ முன்னாடியே சொல்ல கூடாதா? எப்படி சொல்ல முடியும்? சரி விடு, அவங்களும் 4 பிள்ளைங்களை பெத்தவங்க தானே. ஐயோ சக்தி, விடுங்க சக்தி. சக்தி விடுங்க. வாங்கண்ணே. தங்கவேலு, என்னடா என்னடா ஆச்சு? என்னங்க, மலைக்கு போனவன் போகாமலேயே திரும்பி வந்துட்டாங்க. என்னன்னு கேளுங்க. அது ஒண்ணும் இல்ல. என்னடா என்னன்னு சொல்லு. என்னமாச்சு? ஐயோ, பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க வாங்க மாமா, வந்து உட்காருங்க. வாங்கண்ணே. மாமா அழாதீங்க, வந்து உட்காருங்க. அழுவுறானே, ஏன்டா அழுவுற? அம்மா ஒண்ணும் இல்லம்மா, நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. நான் சொல்றேன். அண்ணே நீங்க வாங்க. வாங்க வாங்கண்ணே. குழந்தை மாதிரி அழுவுற. உட்காருங்க உட்காருங்க. உட்காரு உட்காரு. என்னமாச்சு? என்னதான் நடந்தது? என்னடா லட்சுமி, என்னமாச்சு சொல்லுமா. என்னங்க என்னங்க? அத்தை ஒண்ணும் இல்ல அத்தை. அது ஹாஸ்பிடல்ல இருந்து போன் வந்துச்சு, போய் பார்த்தோம். டாக்டர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொன்னாரு. ஏ இதுக்கு ரெஸ்டா? அது மாமாக்கு மைல்ட் அட்டாக். ஐயோ ஐயோ ஐயோ, மாட்டுங்க மாட்டுங்க. என்னாச்சுங்க? என் மீது என் பொண்ணு தலையில விழுந்துருச்சா? நல்லா இருந்த மனுஷன் ஐயோ பொசுக்கு நெஞ்ச பிடிச்சிட்டு உட்கார்ந்தாரு. பாதி ஆயுசுலயே என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நானாவது ஒரு பொண்ணை பெத்து அவளை கட்டி கொடுத்துட்டு அறுத்துட்டு நிக்கிறேன். ஆனா இவ பிள்ளை பெத்துக்கிறதுக்கு முன்னாடியே இவ தாலிக்கு சோதனை வந்துருச்சு. ஐயோ, இவ இதை எப்படி தாங்குவா? ஐயோ
கொடுத்திருக்க. உனக்கு கண்ணு இல்லையா? அம்மா கடைசி வரைக்கும் உனக்கு துணைனா எனக்கு துணை நீ இருக்கணும் போல இருக்கு. என்னங்க என்ன விட்டுட்டு போயிடாதீங்க. நான் உங்களுக்கு என்ன குறை வச்சேன்? மத்தவங்க கவலை எல்லாம் மனசுக்குள்ள போட்டுக்கிட்டு என்ன நீங்க அனாதையாக்கிட்டு போயிடாதீங்க. அவனே முடியாம வந்திருக்கான். அவங்கிட்ட பேசுற பேச்சாம அது தைரியமா ஒரு 4 வார்த்தை சொல்லாம இப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டீங்களா அம்மால பொண்ணு சம்பந்தி? அதுதான் சின்ன பொண்ணுனா நீங்களுமா? இப்ப என்ன நடந்து போச்சு? டாக்டர் மைல்டு அட்டாக்னு தானே சொன்னாரு. எனக்கு கூட தான் அட்டாக் வந்துச்சு. நான் நல்லபடியா இல்ல. ஒண்ணு இல்லாத விஷயத்த நீங்களே பெருசாக்கி அவனை முடக்கி போட்டீங்க போடுறது. பாருங்க, இந்த வம்சத்துல யாருமே அல்பாயுசில் போனதில்ல சம்பந்தி அம்மா. அவன் பேரம் பேத்தி எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவன் காலமே முடியும். சம்பந்தி என்னை மன்னிச்சிருங்க. மாப்பிளைக்கு என்னமோ ஆயிடுச்சுங்கிற பயத்துல நான் இப்படி எல்லாம் உளறிட்டேன். உங்க புள்ள நல்லா இருந்தா தானே என் பொண்ணு நல்லா இருப்பா. அது கூட தெரியாத கிறுக்கச்சியா நானு? மாப்பிள்ள நீங்க நல்லா இருக்கணும். ஊர்ல என் பேர்ல சொத்து பத்தெல்லாம் அளவில்லாம கிடக்குது. அதுல எவ்வளவு செலவானாலும் உங்க உசுரை காப்பாத்த வேண்டியது என் பொறுப்பு. அம்மா நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லம்மா. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. அக்கா கொஞ்சம் சொல்லுங்கக்கா. எனக்கே ஒண்ணுமே புரியாம தான் இருக்கு லட்சுமி. நிஜமாவே இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்றேன்ல. நானும் வெற்றியும் டாக்டர் கிட்ட நல்லா விசாரிச்சிட்டோம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா போதும். அவர் நல்லா ஆயிடுவாரு. அவரை டென்ஷன் ஆகாம பாத்துக்கிட்டாலே போதும். இவருக்கு நான் என்ன டென்ஷன் கொடுக்கறேன்? இவருக்கு யார் இந்த வீட்ல பொறுப்பு கொடுத்திருக்கா? ஓடுனா ஓடுறாரு, ஓடியானா ஓடி வருவாரு. இவரா என்னத்த செஞ்சிருக்காரு? என்ன கவலை இருக்கு இவருக்கு? அண்ணி இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா அவர் மனசு கஷ்டப்படதான் செய்யும். விடுங்க அண்ணி, இனிமே பேச வேண்டாம். அண்ணா நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. ஆமாண்டா தங்கவேலு, நீ இங்க இருந்தா வர்றவங்க போறவங்க எல்லாம் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டே இருப்பாங்க. போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்றேன்ல. வாங்க எந்திரிங்க. என்ன சோதனை இது? இருமுடி தலையில இருந்து தவறுனப்பவே எனக்கு தோணுச்சு. மாமா ஏங்க பாத்து போங்க. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் பயப்படுற மாதிரி இல்லன்னு டாக்டரே சொல்லிட்டாரு. தோட்டத்து வரைக்கும் போயிட்டு வரேன். நீ பத்திரமா பாத்துக்க. என் புள்ளைய காப்பாத்த அந்த கடவுள் தான் கடைசி நம்பிக்கையா இருந்தாரு. இப்போ அவரும் என்னை கைவிட்டுட்டாரு. லட்சுமி, என் குழந்தை உயிரோட பிறக்குமா லட்சுமி? அண்ணன் எங்க? அண்ணனுக்கு ஹார்ட் அட்டாக் ஆமா? அப்பா சொன்னாரு ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு அவருக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒண்ணும் புரியல சக்தி. அவர் மனசுல ஏதோ இருக்கு, ஆனா அதை வெளியே சொல்ல மாட்டேங்க. அண்ணே, நம்ம கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன ரகசியம் இருக்கு? அது ரகசியம் இல்ல, வேதனை. வேதனைடா. அண்ணே உங்களை போய் ரெஸ்ட் எடுக்க சொன்னேன்ல. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், போங்கண்ணே. இல்லடா, இதை இப்ப பேசி முடிக்க வேண்டிய விஷயம்டா. டேய் தம்பிகளா, நீங்க 2 பேரும் எனக்கு ஒரு வாக்கு கொடுப்பீங்களா? என்ன பண்ணணும்? இல்லடா, ஒருவேளை நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துட்டா என் பிள்ளையும் பொண்டாட்டியும் கண்டுக்காம விட்டுட மாட்டீங்களே. ஐயோ டேய், அவங்கள அனாதை ஆக்கிடாதீங்கடா. என்னண்ணா இப்படி சொல்றீங்க? நீங்க வேற நாங்க வேறயா? அது எப்படி உங்க பிள்ளைய நாங்க அனாதையா விட்டுருவோம்? இந்த வார்த்தையை பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படி நான் மனசு வந்தது? என்னாச்சு? அண்ணே, இப்போ உங்களுக்கு அனாவசியமான சந்தேகம் இருக்கு. நாங்களாம் கூடவே இருப்போம். அப்பா சொன்னார்ல. ஆமா அண்ணே, அவரே தைரியமா இருக்காரு. நீங்க போய் இங்க பாருங்கண்ணே, நம்ம எப்பவும் எல்லா விஷயத்திலயும் ஒன்னாதான் இருப்போம். நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது. போதுமா? அழாதீங்கன்னு சொல்றல. அழாதீங்கண்ணே, நாங்க உங்க கூடயே தான் இருப்போம்.
அண்ணே ஒண்ணும் ஆகாதுன்னு நாங்க எல்லாரும் இருக்கோம். உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடி நீ நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட வெள்ளி சூனியம் பெரும்பகை அகல வல்ல பூதம் வலாட்டிக பேய்கள் அல்லல் படுத்தும் அடங்கா முனியும் பிள்ளைகள் தின்னும் புழங்கடை முனியும் கொள்ளிவாய் பேய் ஐயோ வந்துட்டா போல இருக்கே. ஆமா வந்துட்டேன். காக்கா காக்கா சீ பன்னிரு விழியான் பாலகனை காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விதி செவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க ஒடிப்புண்ணை நெற்றியை புனித வேல் காக்க பெண்கள் இருக்கு நாவில் சரஸ்வதி நற்றுணையாக நாவில் கவனம் நல்வேல் காக்க எப்பொழுதும் என எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் அசைவுள்ள நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க அரையுள் தன்னில் அறையவேல் காக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட பிள்ளை சூனியம் பெரும்பகை அகல வல்ல பூமி பகவதிக பேய்கள் அல்லல் படி மறக்க உன் கை இரண்டும் முரண்மேல் காக்க பெண் கை இரண்டும் பெண்ணவள் இருக்க நாவில் சரஸ்வதி நற்கனையாக நாவில் கவனம் நல்வேல் காக்க எப்பொழுதும் என எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் அசைவுள்ள நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க அறையுள் தன்னில் அறையவேல் காக்க சிதறவேல் காக்க நோக்க நோக்க நொடியினில் நோக்க பார்க்க பாவம் பொடிபட பிள்ளை பெரும்பகை அகல பகவதிக பேய்கள் மடங்கா முடியும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடி விழுந்தோடின ஆனை அடியினில் அரும்பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்ன நகமும் எங்கம்மா இருக்க? இங்கதான் இருக்கேன் சாமி ரூம்ல. என்ன வேணும்? பசிக்குதுமா. ஐயோ பசிச்சா போய் சாப்பிடண்டி. நீ தோசை ஊத்தி தருவேன்னு அப்பா சொன்னாரு. சொல்லிட்டு அவர் எங்க போனாரு? அவர் எங்க போனாரு தெரியலமா. எனக்கு பசிக்குது, வாமா. நீங்க போய் சாப்பிட போ. அம்மா வாமா. காக்கா காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க அம்மா வாமான்னு சொல்றேன். வராத வராத. நான் சாமி கும்பிட்டு இருக்கேன், வராத. காக்க காக்க கனகவேல் காக்க பில்லி சொனியும் பெரும்பகை அகல வல்ல பூதம் வாலாட்டிக பேய்களும் பசிக்குதுமா, ப்ளீஸ்மா. அல்லல் படுத்தும் அடங்கா மொழியும் பிள்ளைகள் அம்மா பசிக்குதுமா, ப்ளீஸ்மா. ஐயோ ஐயோ பாவமா இருக்கே. பூஜை ரூமுக்குள்ளே வந்திருக்கா. அப்போ இவ இனியாதான். பயப்பட வேணாம்னு நினைக்கிறேன். கடவுளே நீதான் என்ன காப்பாத்தணும். வாங்க வாமா. இரு, இரு. வரேன், கைவிடு. வா முருகா. வா. அம்மா ஏம்மா இப்பெல்லாம் என் பக்கத்துல படுக்கவே மாட்டேங்கிற? ரொம்ப முக்கியம். அடியே உன்னை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. இதுல பக்கத்துல வேற படுக்கணுமா? என்னம்மா சொன்ன? ஆ?
ஒண்ணு இல்ல அம்மா என்னம்மா அது கையில கந்த சஷ்டி கவசம். எதுக்குமா படிக்கிற? ஐயோ என்னடே தொண பேசிட்டு இருக்க? இத பாரு, உனக்கு தோசை வேணுமா வேணாமா? ஏய் குடு குடு கொடுக்க மாட்டேனே. ஏய் கொடுக்க மாட்டேனே. குடுன்னு சொல்றல அம்மா. நான் கொடுக்க மாட்டேன். இரியா ஐயோ இரியா குடுத்துறமா. இரியா இரியா அங்க அம்மா எனக்கு தோசை சுட்டு கொடுமா. அங்க அம்மா பசிக்குதுமா. நீ அந்த ரூம்ல தோசை சுட்டு கொடுன்னு சொன்னல. அம்மா பசிக்குதுன்னு சொன்னல. என்னம்மா சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்க? ஏய் இங்க பாரு. இதா ஐயோ எது இனியா எது அம்மானு தெரியலையே. இது பாருங்க, நான் எந்த தப்பு பண்ணல. என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. எந்த தப்பு பண்ணல? நான் எந்த தப்பு பண்ணல. என்ன விட்டுருங்க. ஐயோ. என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்ன நீங்க வாங்க வாங்க என்ன கொடி? சீக்கிரம் வாங்க. வராரு. வண்டி எடுங்க. எங்க போனோம் இப்ப? நேரா சாமியார் கிட்ட தானே? இவ எப்படி வண்டியில ஏறினா? இவளா? யாரு? யாரா? என் பக்கத்துல உட்கார்ந்திருக்காளே இனியா, தெரியலையா? என்ன வளர்ற? அங்கதான் யாருமே இல்லையே. ஆ. ஆமாண்டி, உன் பக்கத்துல யாருமே இல்ல. கொடி, என்ன தேடுற? இங்க இனியா இருந்தாலேங்க. ஓ, அவதான் வீட்டுக்குள்ள இருக்காளேம்மா. இல்ல இப்ப இங்க இருந்தாங்க. இங்க இருந்தா ஐயோ
கோடீஸ்வரி எங்க கோடீஸ்வரி? ஐயோ உங்க மடியில உட்கார்ந்திருக்காங்க. என்ன விளையாடுற நீ? இல்லங்க நான் விளையாடலங்க, சீரியஸா தான் சொல்றேன். உங்க மடியில தான் உட்கார்ந்திருக்கா. இனியாவா? இனியா இல்லங்க, இனியா இல்ல. ஐயோ எங்க அம்மாங்க, எங்க அம்மா. உங்க அம்மா என் மடியில உட்கார்ந்திருக்காங்களா? சரியாதீங்க, கொன்னுடுவேன் உங்களை. ஏற்கனவே கொல்லல, பண்ண கொலைக்கு தானே இந்த பாடு படுற. இதுல இன்னொரு கொலை வேற பண்ண போறியா? லிஸ்ட் பெருசாயிட்டே போகுது கோடீஸ்வரி.